மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லி ஆகணும். குறிப்பாக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு இதெல்லாம் விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கு. இந்நிலையில் இழுபறியாக எழுதுகிட்டு இருந்த பாமக ஒரு வழியாக பாஜகவில் கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க. இதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் மூலமாக 10 தொகுதிகள் பாஜக அணியினர் பாமகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் பேசப்படுது. ஆனால் அந்த தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திண்டிவனத்தில் இருக்கிற தைலாபுரத்தில் இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைக்காக அண்ணாமலை அதே மாதிரி எல்முருகன் பாஜக தரப்புலையும் இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேசி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து பேசி முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காலங்களாக இந்த திராவிட ஆட்சியினால ஒரு வெறுப்பு உணர்ச்சி எல்லா மக்களுக்குமே தோன்றி இருக்கு. அதனால இந்த ஒரு மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் பாஜகவுடைய கூட்டணியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். பிரதமர் மோடி 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1 வரைக்கும் 7 கட்டங்களாக நடைபெற இருக்கு. இந்நிலையில் இறுதி வேட்பாளருக்கான அந்த பட்டியல் இந்த மாதம் இறுதி 30ஆம் தேதியில் வெளியிடப்படும் அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இந்நிலையில் வெறும் 17 நாட்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் எல்லாருமே பம்பரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக திமுக தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான விவாதங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தொகுதி பங்கீட்டையும் முடிச்சுட்டாங்க. இந்நிலையில் வர 22ஆம் தேதி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுகனூரில் ஒரு பிரம்மாண்ட மேடையில் திமுக தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி அவருடைய சொந்த ஊரான திருவாரூரில் ஒரு பொது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பேச இருக்கிறாரு. இந்நிலையில் 15 நாளில் இந்த 39 + ஒரு தொகுதியை சேர்த்து அவர் ஒரே கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தை முடுக்கி விடுற ஐடியாலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வட்டாரத்திலிருந்து பேச்சு அடிபட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் திமுக தரப்புல தமிழ்நாட்டில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டே தான் இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு ஒரு மும்முனை போட்டி தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த மக்களவை தேர்தல் தொடர்பாக. அதுலேயுமே குறிப்பாக திமுக அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களுடைய தேர்தல் பணிகளும் முடுக்கி விட்டு அது ஒரு வேகத்தில் போய்கிட்டே இருக்குது. இந்நிலையில் பாஜக தன்னுடைய ஆளுமையை இங்கே நிரூபித்து காட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கங்கணத்தில் நிறைய வேலைகள் அவங்க முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பொது மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளோட பகிர்ந்து கொண்டு பேசுகிறதா இருக்கட்டும். இந்நிலையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 6வது தடவை 7வது தடவை வந்துட்டாரு. இப்போ நேற்று கோவையில் பேசின அவர் இன்னைக்கு சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்காரு. அதில் திறந்த வெளி வாகனத்தில் எல்லா மக்கள் முன்னாடியும் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளான சரத்குமார், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசவன், ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர், இன்னும் பல முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக இன்னைக்கு கையெழுத்திடப்பட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்க செய்தி. எது எப்படியோ இருந்தாலும் பாஜக ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெறும் அப்படிங்கிறதுல இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மக்களால் தெரிவிக்கப்படுது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு எப்போ கட்சி ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இன்னும் அளவுக்கு அதிகமாகவே கூட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்நிலையில் அவர் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் கோட் படத்தில் நடிச்சுக்கிட்டு வர்றார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் காட்சிக்காக அவர் கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரத்துக்கு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி காரில் வரும்போது அங்கே இருக்கிற கேரள ரசிகர்கள் எல்லாருமே அவரை சுற்றி வளைச்சிட்டாங்க. இதில் ஒரு செகண்ட் விஜய் அவர்களே தடுமாறி தான் போனார். அந்த அளவுக்கு கேரள ரசிகர்கள் அவர் மேலே அவ்வளோ பாசத்தை காமிச்சாங்க. இந்நிலையில் அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக போங்கன்னு சொல்லி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதோடைய சமூக வலைதள பக்கத்தில் அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்குலாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த கார் கண்ணாடி உடைச்சது, அவங்க எல்லாமே எந்த அளவுக்கு அவர் மேலே பாசத்தை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அதில் கார் டேமேஜ் ஆனது எல்லாத்தையும் போட்டு செம்ம வைரலாக இப்போது அந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படியே நீடித்தனால் ஒருவேளை விஜய் சொன்னது போல் 2026 அவருக்கு அரசியல் பிரவேசம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் நிலவுது.
திமுகவோட கூட்டணியில் ரொம்ப காலங்களாகவே அங்கம் வகிக்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக சார்பில் இருந்து 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த 2 தொகுதிகள் என்ன அப்படின்னா, ஒன்று சிதம்பரம், இன்னொன்று விழுப்புரம். இப்போ இந்த சிதம்பரம் தொகுதிக்கு விழுப்புரம் தொகுதிக்கான வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற அறிவிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து சிதம்பரம் தொகுதிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்களே மறுபடியும் நிற்கிறாரு. அதே மாதிரி விழுப்புரம் தொகுதிக்கு வந்து ரவிக்குமார் அவர்களே மறுபடியும் நிற்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து பானை சின்னத்தில் இந்த தடவை போட்டியிடுறாங்க. மறுபடியும் எங்களை மக்களவைக்கு அனுப்பிச்சுடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அந்த கட்சிகள்ல இருந்து சொல்றாங்க. அதிமுகவில் ஒற்றை தலைமை அப்படிங்கிற பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளராக மாறினார். அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் திரும்பவும் அவருடைய ஆதரவாளர்கள் முன்னிலையில் அதிமுகவில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எப்போவுமே அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்நிலையில் அவர் உயர்நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு தொடுத்துக்கிறார். அதாவது அதிமுகவுடைய கட்சி கொடி, சின்னம், லெட்டர் பேட் எல்லாத்தையும் நாங்களும் உபயோகப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு இடைக்கால தடை உயர்நீதிமன்றம். இந்நிலையில் அந்த மேல்முறையீட்டு மனுவில் மறுபடியும் கேஸ் போட்டு ஃபைனலாக உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு, நிரந்தர தடை அவங்களுக்கு கொடுக்குறோம். இனிமேல் அதிமுகவுடைய கொடி, சின்னம், லெட்டர் பேட் எதுவுமே அவங்க உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு முறையீடு கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப வருஷமாக அதிமுக கட்சியில் இருக்கோம். இப்போது அதிமுக ஆதரவாளர்கள், அதே மாதிரி இபிஎஸ் எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து தனியாக வந்து ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. இந்நிலையில் அதிமுக ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இதுக்கு கட்சி கொடி எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை முடியாத பட்சத்தில் எங்களுக்கு எதையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையீடு வச்சிருக்காரு. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் அளிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். தமிழ்நாட்டின் முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக ஆனாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு கூடுதல் பொறுப்பு ஆளுநராக இருந்தாங்க. இந்நிலையில் சமீபத்தில் தான் அவங்க தன்னுடைய ஆளுநர் பதவிக்கான ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளருக்கு பேட்டி அளிக்கும் போது மக்களுக்கு இன்னும் நிறைய சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆளுநர் பொறுப்பில் இருந்து நான் வெளியே வரேன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் ஒருவேளை அவங்க பாண்டிச்சேரி அல்லது தென் சென்னை அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த வேளையில் இவங்களுடைய அந்த கூடுதல் பொறுப்பை இப்போது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வர ஆரம்பிச்சு. அது முழுக்க தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது அட்டானமஸ் பாடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போது தனிச்சதிகாரம் எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. இந்நிலையில் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறவங்க, சில்லறை விநியோகம், அதே மாதிரி ரெடி கேஷ் கொடுக்குறவங்க, இவங்க எல்லா பணத்தையும் நாங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகும்போது இந்த தேர்தல் பறக்கும் படை காவல் படையினர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வந்து திரும்ப வந்து கேட்டு அதை வந்து 2 நாள் ஹோல்டு பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளவுக்கும் முறையான ஆவணம், அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு என்ற பில்லு, ஜிஎஸ்டி பில்லு, எந்த பெட்ரோல் பங்க்லேருந்து வந்துருச்சு, எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம். இருந்தாலும் சிலர் வந்து அதை ஹோல்டு பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் எங்களால் பெட்ரோலிய ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே எங்களால் ப்ராப்பராக வாங்க முடியல. அது டிலே ஆகுது. இதனால் வந்து மக்களுக்கும் பாதிப்பு, எங்களுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு வருது. அதனால் இந்த தேர்தல் பறக்கும் படைகள் நாங்கள் வங்கியில் செலுத்துகிற பணத்தை கொண்டு போகும்போது தயவு செய்து அதை ஹோல்டு பண்ணாமல் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிடணும்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு விதத்தில் கரெக்டான ஒரு பாயிண்டாக தான் தெரியுது. ஏன்னா பெட்ரோல் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு பணம் செலுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நுகர்வோர்கிட்ட இருந்து பணம் வசூல் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் கல்ச்சர். இந்நிலையில் தேர்தல் பறக்கும் படைகளுடைய இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து இதுக்கு விதிவிலக்காக இருக்குமா அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய பதிலை பொறுத்து தான் இருக்குது.
மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக பாஜக இந்த தடவை ரொம்ப முக்கியமான கட்சிகளுடைய கூட்டணி வச்சு தான் இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்கிறாங்க. இதனாலேயே வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது வழக்கம். அது அவர் மற்ற கட்சிகளால் விமர்சிக்கப்படுவதும் வழக்கம். இப்போ கூட அவர் வந்து சேலத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாநாட்டை முடித்த உடனே தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் டெல்லி போய் பாஜக வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற அந்த இறுதி பட்டியலை வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் இருந்து பாஜகவின் முக்கிய தலைவர்களாக இருக்கிற எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் அங்கே செல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு.